இல்லம் திரு மோகன் அவர்கள் இல்லம் கீழ்கட்டளை வழங்குகின்ற நாள் 27/2/2011 அன்று காலை 9:30 ஸ்ரீ ரெட்டிமட்ட சுவாமிகளுடைய பக்தர்கள் தங்களுடைய இருப்பிடத்தில் இருந்து கொண்டே பல விழாக்களை சிறப்பாக நடத்தி வருவதால் பல பேர்களுக்கு அந்த இடம் தெரிந்து விடுகிறது. விழா செய்பவர்கள் வீடா, இது அந்த வீடுதான் என்று அங்கே இருப்பவர்கள் எல்லாரும் சொல்வார்கள். அதற்கு காரணம், அந்த இல்லத்தில் ஆண்டவர் வந்து அமர்ந்து கொள்வதால் அந்த இல்லமே பிரிக்கப்படுகிறது. அதுதான் அர்ச்சனை மந்திரத்திலும் வருகிறது. இல்லை புரிதமாக்கிடுவோய் போற்றி, லக்ஷ்மீகரம் மனைக்கு ஈவாய் போற்றி என்று வரக்கூடிய மந்திரங்களே அதற்கு சாட்சி. இல்லை புனிதமாக்கிடுவோய் போற்றி, லக்ஷ்மீகரம் மனைக்கு ஈவாய் போற்றி என வரக்கூடிய மந்திரங்களே இந்த கருத்திற்கு சாட்சி. இந்த இல்லத்து அரசர் தன்னிடம் பொருள் நிறைய வந்தபோது அள்ளி அள்ளி தர்மம் செய்தார்கள். அதற்குத்தான் நல்ல மனம் வேண்டும் என்று கூறுவது. பிற்காலத்தில் வசதியில்லாத போது தர்மம் நம்மால் செய்ய முடியாவிட்டாலும் வசதி இருந்தபோது அவர் செய்ததுதான் சிறப்பு. சில பேர் கேட்க நினைப்பார்கள், ஆசைகளை துறக்க வேண்டும் என்றால் வாழ்வது எப்படி? எந்த பலனையும் எதிர்பார்க்க கூடாது என்றால் வாழ்வது எப்படி? எந்த பலனையும் எதிர்பார்க்க கூடாது என்றால் காரியத்தில் முனைவது எப்படி? பக்தியே முக்கியம் என்றால் குழந்தைகளும் அன்பு காட்டி நேசிப்பது எப்படி என்பன போன்ற கேள்விகளை கேட்பார்கள். மீண்டும் ஒரு முறை இந்த 4 கேள்விகளையும் வாசிக்கின்றோம். ஆசைகளை துறக்க வேண்டும் என்றால் வாழ்வது எப்படி? எந்த பலனையும் எதிர்பார்க்க கூடாது என்றால் வாழ்வது எப்படி? எந்த பலனையும் எதிர்பார்க்க கூடாது என்றால் காரியத்திலே முனைவது எப்படி? பக்தியே முக்கியம் என்றால் குழந்தைகளிடம் அன்பு காட்டி நேசிப்பது எப்படி என்பன போன்ற கேள்விகளை சிலர் கேட்க நினைக்கலாம். அதற்கான பதிலை இப்போது பார்ப்போம். ஒரு கடையில் அழகான சித்திரம் ஒன்றை ஒருவன் ஏலம் போடுகிறார். அதை வாங்குவதற்காக காசு கொண்டு வந்திருக்கிறார்கள் பலர். ஏலம் போடுகிறவன் அதிக பணம் பெறுவதிலேயே குறியாக இருக்கிறார். ஆனால் ஏலம் எடுக்க வந்தவர்கள் எப்படியாவது போட்டியிலே வெற்றி பெற வேண்டும் என்பதே நோக்கமாக இருக்கிறார்கள். அந்த சித்திரத்தினுடைய அழுகை அனுபவிக்கிறவர்கள் யார்? விற்பதற்கோ வாங்குவதற்கோ நோக்கமே சிறிதும் இல்லாமல் அந்த கடைக்கு வந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பவன் தான் அதனுடைய அழகை அனுபவிக்கிறார். இந்த உலகம் முழுவதையும் அவ்வாறு நாம் அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எதையும் நம்முடையது, நமக்காக என்ற பற்று வைக்காமல் உலகத்தை அனுபவிக்க தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த காரியத்தையும் அதற்குரிய லாபத்தை கருதாமல் அதனோடு ஒட்டும் உறவும் இல்லாமல் செய்ய வேண்டும். வேலை செய்ய வேண்டும் என்றுதான் நமக்கு வேதாந்தம் சொல்கிறது. குழந்தைகளை நேசிக்க வேண்டும் என்றுதான் அது கூறுகிறது. ஆனால் வேலை செய்வதை வழிபாடு செய்வதை போல செய்யும்படி அது சொல்லுகிறது. குழந்தைகளிடம் கடவுளை காண முயல வேண்டும் என்று கூறுகிறது. இப்போது புரிகின்றதா? அதுதான் தத்துவம். இல்லறம் நடத்து, செல்வத்தை தேடு, அனுபவித்து வாழு. அதே சமயம் வீட்டையே ஆலயமாக எண்ணி ஆண்டவர் இருப்பிடமாக எண்ணி வாழ்ந்தால் போதுமானது என்பதுதான் தத்துவம். இதைத்தான் திரு பாலகவி சுவாமிகள் கூட அகவே தனி என்று அமர்வோய் போற்றி என்றும் அக்கா பொருளாய் அமைவாய் போற்றி என்றும் 2 மந்திரங்களை நமக்கு தந்திருக்கிறார்கள். அகவே தனி என்று அமர்வோய் போற்றி, அக்கா பொருளாய் அமைவாய் போற்றி என வரக்கூடிய 2 சகஸ்ரநாமத்தின மந்திரங்களுடைய பொருள் விளக்கம் பார்த்தால் இந்த கருத்துக்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அகமே தனி, உள்ளவே கோயில் என்று வாழ வேண்டும் என்கிறோம். அப்படித்தான் இந்த இல்லத்து அரசரும் அரசியும் மகனும் மகளும் எங்கு விழாவுக்கு சென்றாலும்
அந்த இல்லத்தினுடைய வழிகளை தவறாமல் செய்கிறார்கள். அந்த எண்ணம் அவர்களுக்கு எப்படி வருகிறது? அதுதான் ஆண்டவர் உள்ளத்தில் குடிகொண்டு எல்லோரையும் ஆட்சி படைக்கிறார். அப்படி செய்தால் குறையாத பொருளாக, அதாவதுதான் அக்கா பொருளாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கா பொருளாக ஆண்டவர் அருள் கொடுப்பார் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். அந்த அடியார்கள் என்பவர்களே, பொதுவாக இல்லத்தில் அலங்காரம் நடக்கின்ற போது அந்த இல்லத்து அரசரையே பார்த்தா அவளுக்கு ரொம்ப பிஸியா இருந்துட்டு சரியா கூட கணிக்க முடியாது. எல்லாரும் வந்துட்டு போனப்போ தனியா வந்து ஆண்டோட்ட வேண்டி பண்ற போது தான் அவளுக்கு இந்த அலங்காரத்துக்கு பெருமை தெரியும். ஆனா அங்க வந்து இவன் பார்த்து போற தரிசனம் பண்ணிட்டு போறவளுக்கு நிறைய சந்தர்ப்பம் கிடைக்கும். அவரோட பல மணி நேரம் அப்படியே ஆண்டோட அலங்காரத்தை பார்த்து எல்லாம் பண்ணி அனுபவிச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய பார்த்துருப்பாங்க. சௌமியா வித்யா எல்லாம் போனோம்னா போய் பார்த்தா அப்படியே அழுதுட்டு இருப்பாங்க ஆண்டோட கிட்ட. ஏன்னா அவளுக்கு போய் எங்க அலங்காரம் பண்றதுக்கோ அவளுக்கு டைம் போய் கேந்திரம் கொடுத்ததுக்கோ கிடையாது. ஆனா எங்கேயாவது ஒரு கேந்திரத்துக்கு போனா அந்த ஆண்டோட அலங்காரத்தை பார்த்தா அப்படியே ஆனந்தமா இருக்கும் அவளுக்கு. அதுதான் ஆண்டவர் தான் சொல்றாருன்னா, இந்த பண்றவாளோ இல்ல பண்ணிருக்கிறவாளோ அவளுக்கு டைம் கிடைக்காட்டாலோ அவளுக்கு கிடைக்காட்டாலும் வர்றவாளுக்கே எவ்வளவு பேருக்கு பார்த்தா அது அனுகிரகம் கிடைச்சி அவள் அது மூலமா நிறைய அவளுக்கு அது கிடைக்கும். அதனால யார் அனுபவிச்சு பார்க்க போனா நமக்கு தெரியாது. அலங்காரம் பண்றோம், ஆனா இது எவ்வளவு பேர் வரவாள் நிறைய பேருக்கு அந்த அனுகிரகம் கிடைச்சி அவ வந்து அப்புறம் சொல்லுவாள், அடடா ரொம்ப பிரமாமா அந்த காட்சி அப்படியே மனசே இருக்கிறது, நான் அப்படியே அழுது ஒதுங்கி வேண்டினேன் இதெல்லாம் சொல்லுவார்கள் பார்த்துருக்கோம். அப்படின்னா அந்த உள்ளத்தை பக்குவப்படுத்துறதுக்கு தான் அந்த இதெல்லாம் பண்ண சொல்றாரு. ஒரு கஷ்டப்பட்டு அலங்காரம் பண்ணி எல்லாம் செய்கிறதே நிறைய பேர் பார்க்கணுமே. சங்கரனை நினைச்சிட்டு இருப்பான். ஏன்னா சங்கரனுக்கு என்னன்னு நன்மை அமையணும், நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்ட்டு ஆரம்பித்தாலும் இப்போ கஷ்டப்பட்டு ராத்திரிக்கு போல இந்த அலங்காரம் பண்றான். அதே இல்லத்தரசு எல்லா பொருளும் வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் பண்ண சொல்றாரு. ஆனா வந்து பார்க்கறவங்க சில பேருக்கு ரொம்ப நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சி நிறைய அனுப்பிச்சு பார்க்க முடியும் அப்படின்றது ஒரு தத்துவம் இல்லை. இன்னொன்று, நம்ம வாழ்க்கையில எதை பற்றி வாழ்ந்தாலும் அதனுடைய நமக்கு ஞாபகம் ஆண்டவருடைய ஞாபகம் போய் செஞ்சுட்டு வந்தே வந்தா அதுல வந்து வரக்கூடிய எண்ணத்தை நம்ம ஆண்டவருக்கு கொடுத்தான்னு எண்ணம் அதுல இருந்தே இருந்தா அது அவர்கிட்ட சமர்ப்பிக்கணும். அதனால அந்த சமர்ப்பண பீடம் தான் இந்த இதுக்கே வந்து ரங்கநாதனுடைய பீடப்பே பார்த்தா சமர்ப்பண பீடம். அடியாரெல்லாம் ஆண்டவரையும் அங்க வந்து தன்னுடைய மனசையும் ஆண்டோடைய எதையும் வந்து ஆண்டோட திருவடியில சமர்ப்பணம் செய்யணும்ன்றதுக்காக அந்த அழகான பாடலாம் வந்திருக்கு. நீங்க அரபு கூட பாட்டை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படி ஒரு ருத்ரபீடம் முன்னாடி பிருத்தி வந்தனம் பார்த்தோம், ருத்ரபீடம் பார்த்தோம், பவித்திர படம் பார்த்தோம். இப்போ சமர்ப்பண படம் பார்க்கணும். அந்த சமர்ப்பணம்ன்றது கம்ப்ளீட்டா டோட்டல் சரண்டர் ஆண்டர்கிட்ட பண்றதுக்காக தான் பண்ணிருக்காரு. அந்த கோடியேஸ்வரர் ஏன் பண்றோம் கூட சொல்றாரு. எதுக்காக வருங்க அந்த அவசரமா கோடியேஸ்வரர் பண்றாரு, இந்த வேலையே முடியல அதுக்குள்ள ஏன் பண்றேன் ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க. எப்படி சாமி வேலை முடியாம போய் பண்றீங்க, கோவிலே இந்த கட்டி முடியாம எப்படி நீங்க எல்லாம் பண்றீங்க, அதுக்கெல்லாம் இவெல்லாம் கேட்கறதுல ஆண்டவர் பாட்டுல இல்லதுக்கு பதில் சொல்லுங்க. அதனால நீங்க படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். விஜய் அலங்காரம் பண்ணிட்டு வரா அங்க வீட்டுல. அப்ப நான் எழுதிட்டு இருக்கேன். அதுல முதல் லைனே ஃபர்ஸ்ட் லைனே ஏன் கோடியரசனை இப்போ அங்க பண்றோம் அப்படின்றதுக்காக நான் பேர் சொல்லி வைக்கிறேன். உங்களுக்கு இந்த பாடலுடைய பிட்டா சொல்லி வச்சாதான் அது என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அது எப்படி பஞ்சமத்தியில வந்து இந்த மாதிரி இது ஒரு வெந்நீர் கச்சேரி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முன்னத்தெல்லாம் நிறைய விஷயம் சொல்லிருக்காரு. 16 லைன் பாட்டுல நிறைய விஷயம் சொல்லிருக்காரு. ஒன்று பார்த்தா அது ஆச்சரியமா இருக்கும். நடக்கிறதுக்காக அவங்க சொல்லி தராரு. நம்ம அந்த காட்சியெல்லாம் எப்படி அமைக்கணும், பேனுக்காக ஓரளவுக்கு காசு அப்படி நமக்கு என்ன பல பேர் கேள்வி கேட்பா நாடு தெரியும். ரங்கநாதசாமியே அது கேட்ட பதில் சொல்ல வேண்டியிருக்குமா. சொல்றேன் இந்த பாட்டு பத்திரிக்கை துறைந்தாய் இப்போ எஸ்டிஎன் சாமி தாய் கேட்டாங்க, எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் பண்றீங்க? அதுக்கு காரணம் லண்டன்லேருந்து வரவங்களுக்கு வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு யாருக்கும் வந்தா கூட அந்த போலீஸ் நடக்குது தெரியுமான்னு தெரிஞ்சு அவளுமே டிக்கெட்லாம் புக் பண்ணுவாங்க. அதனால மார்ச் மாதம் வீட்டில் 15 அன்றைக்கே ஏர்போர்ட் வந்து நடக்கம் வந்து மே மாதம். அதனால இதான் அதெல்லாம் நிறைய பத்திரிக்கை 500 பத்திரிக்கை பண்ணி எல்லாருக்கும் அனுப்பி சொல்லிருக்காங்க. அது தவிர இன்னும் 500 சீட் ஏற்பாடு பண்ணி நிறைய பப்ளிக் வரும். மாமா எல்லாம்
அது வந்து அவசியமாக இருக்கும். அதெல்லாம் நம்ம இன்னைக்கு எந்த முதல் மீட்டிங் இருக்கு விஜயன் பாகவும் தந்தையார் பேசுகிறோம் என்ன பண்ணணும்னு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி நிறைய ஒரு கோடியாசுரன்றது சாதாரண மற்ற ஊருக்கு அந்த ஊருக்கு வித்தியாசம்னா இதில் அந்த கோவிலை பிரபலமானதுக்கு அந்த முதலீடு அவர் வந்து இந்த கட்ட போகிற வீடு வந்து முன்னாடியே இதெல்லாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வீடு எடுக்கணும் முதல்ல இந்த மூஞ்சல் காமிப்போம். அது ஜனங்கள் ஆகாரம் பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் அந்த ஆண்டை வந்து அது போடக்கூடாது. இந்த மாதிரி கோடியாசன் ஆண்டை வந்து போடுறதுக்கு முன்னாடியே நமக்கு எல்லாம் விழாவும் சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணுறது. இந்த அங்கே வந்து கலைமொழி காட்சி வரும். அதுக்கு நீ எல்லாம் பண்ணி இப்போ நம்மளுக்கு தெரியாது இல்லை. அடுத்து என்னென்ன பண்ணணுன்றது ஒன்று நாங்கள் சொல்லிட்டே தெரியாது. இந்த காட்சி வந்து காட்சி வந்து பண்ணணும். அதே மாதிரி தவச்சியெல்லாம் என்ன பண்ணுவோம். அவர்களும் இந்த கொடுத்துருக்காரு. அப்புறம் அந்த இவர் மூங்கில் கொண்டு வந்து டப்பாவில் கொடுத்துருக்காங்க. அது உட்காந்து இப்படியே பண்ணிருக்காங்க. அது மட்டும் சொல்லுது. அப்புறம் கைலாசம் அந்த பேப்பர்லாம் வரவழைச்சு அந்த நோட்டீஸ்லாம் கொடுத்து அதெல்லாம் ரசீது போடுறது அது தாயின் மூலியமா பல தவசி பண்ணலாம். ஏன்னா 35 நாள் 25 நாள் அவன் தாயை பண்ணிக்கணும் அவசியம். தாயை வந்து பொறுப்பேற்றுக்கும். அவ்வளோ நான் பண்ணுறேன் நீ பண்ணுற ஊத்துறேன்னு சொல்லுவான். அது யாராவது சொல்றாலும் அவ்வளோ பண்ணுறாங்கன்னு அதை ஃபாலோ பண்ணுவோம். 7 ட்ரிப்பில் ஒரு ட்ரிப்போ 2 ட்ரிப்போ பண்ணலாம். பண்ணலாம். என்னைக்கு வேணா அவா சொல்லி பண்ணிக்கலாம். அதனால் பானுதாய்க்கு வந்து ஒரு பொறுப்பை கொடுத்து மற்ற தவசி பெண் தவசி எல்லாம் பண்ணுவாங்க. அன்றைக்கே விளக்கம் சொல்லியிருக்காரு. அது மாதிரி எல்லாருக்கும் எல்லா பொறுப்பும் கொடுக்காம சில பேர் குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்க. அதனால கைலாசம் உட்காந்து அப்படியே பண்ணுறது தான். மும்பை கொண்டு வந்து பண்ணுறது தான். இது மோகன் உட்காந்து அப்படியே பண்ணுறது தான். அவனும் கஷ்டம் கிடையாது. ஆனால் வீட்டு பசங்க எல்லாம் மேலே வரும்ன்றாங்க. அவெல்லாம் எல்லாம் பண்ணணும். அதே மாதிரி சின்ன மாமனார் நினைச்சேன். நிறைய வந்து பார்த்தா அடிக்கடி தரிசனம் பண்ணிட்டு போகிறார். பெரிய மாமனார் பெரிய மாமனார் அவரும் அந்த தரிசனம் பண்ணிட்டு போயிருக்காரு. அதாவது வேற ஏதாவது தரிசனம் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இந்த இதில் அல்வாக்கு வர மாதிரி அவர் பார்த்தா அவர் அழகாக பண்ணுறதில்ல அழகாக சொல்கிறது இல்லை.